சார் இப்போ இந்த கேஸில் வந்து 2 வருஷமா என்ன ஸ்டேட்டஸ்னு கூட தெரிஞ்சுக்கல. இது எப்படி சார் நம்ம வந்து போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு என்ன தீர்வு சார்? இது இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி ஆப்பில் பார்த்துக்கலாம், கோர்ட்ஸ் ஆப்பு. அப்படி இல்லைன்னா ஆர்டிஐல போட்டு கூட கேட்கலாம். ஆர்டிஐல செக்ஷன் 6ல் ஓகே, நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஃபைலிங்கு, ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸு, டிஃபெக்ட்ஸு, ரிஜெக்ஷன்ஸு, இந்த கேஸ் வந்து அட்மிட் ஆயிருக்கா இல்லையா, வந்திருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆர்டிஐல உங்களுக்கு பதில் கண்டிப்பாக வரும். சார் இப்போ வந்து ஒரு வக்கீல் சரியா பண்ணலை அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தப்பட்டா நம்ம வந்து அவரை வந்து பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சார்? 100% பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஓகே, அவர் வந்து இங்கே பதிவு பண்ணி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணிட்டு இருக்காருன்னா பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்து எவிடன்ஸோட, சும்மா ஏதோ ஒரு ஏனதானம் பண்ணாமல் அவங்க கொடுக்குற அந்த ஃபார்மெட்டில், ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக அவருடைய டீட்டெயில் ஃபுல்லாக போட்டு கொடுத்தீங்கன்னா துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் ஒரு சந்தேகம் கூட கிடையாது. சார் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற நபர்கள் உங்களோட தொடர்பு கொண்டா நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதை உதவி செய்கிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா அட்வொகேட்டுக்கு எதிராக பண்ணுவாங்களா? ஒன்றும் அதெல்லாம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் ஒரு கிளைண்ட்டு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து அட்வொகேட் கிளைண்ட்ஸே நிறையா இருக்காங்க. அதே மாதிரி அட்வொகேட்டுக்கு எதிரான பீப்புள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுடைய தொழில் தர்மம். ஒருத்தவங்களுக்கு ஒரு குற்றம் நடந்ததுன்னா அது எவருக்கு எதிரானாலும் சரி, யாருக்கு எதிரானாலும் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு உதவி செய்வோம். அதை பற்றி கவலையப்பட வேண்டாம்.